குட் ஒய்ஃப்னா ஏமாத்து வேலை. நிஜமா. எப்பவுமே இல்ல. நாட் ஆல் தி டைம். இங்கே ரெண்டு கருத்து நான் வேறுபாடு சொல்ல இருக்கு. டேர்ம்னா Not all the time. பெண்களை ஏமாத்துறதுக்கு சொல்ற ஒரு பெரிய டேர்ம். மென் ம். ஆல்வேஸ் சே குட்டா சொல்லணும்னா என்ன பண்ணணும்? ஆண் செய்யற தவிர எல்லாத்துக்குமே ஒரு இடத்துல ஒரு பெண் சரின்னு சொன்னா குட் வைஃப். அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஒரு அக்செப்டன்ஸ் ஃபேமிலியில எப்போ கொடுப்பாங்கன்னா எல்லா தவறையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும், பொறுமையா இருக்கணும், Yes. கேள்வி கேட்க கூடாது. இப்படியான ஒரு டேர்மை நமக்கு ஒரு 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 ஐடியாலஜி செட் பண்ணி வச்சிருக்காங்க. பெண்களுடைய பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும். நீ குட் வைஃப் இல்ல, புரியுது. ஹஸ்பண்ட் அதெல்லாம் பண்ணுவாரு, நீ வந்து ஆமா. adjust for everything. no, it's take it for a granted is a good wife. Questionே பண்ணக்கூடாது. Question எதிர்த்து பண்ணல. Yes, பேசக்கூடாது. yes மேல yes சொல்லணும். Even if you think that it's not right. I think Yeah, நான் ஒரு timeல. இதுல நடிச்சு புரிஞ்சுட்டு இந்த கதையை ட்ரையல் ஹிந்தியில வந்திருக்கு அண்ட் இங்கிலீஷ்லயும் ஒரு வெர்ஷன் இருக்கு. பட் தமிழ்ல வெர்ஷன் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு புரிதல், ஏன் இந்த கதை, இவங்களோட ரைட்டிங் இதெல்லாம் நாங்க பார்த்ததுக்கு அப்புறம் சாரோட ரோல் சென்ட்ரிக்கா வச்சு என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. மென்னோட ஐடியாலஜி ஒன்று இருக்குல்ல, சொசைட்டியை பத்தியும் பெண்களை பத்தியும், அது எல்லாமே எப்படி இருக்குன்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த 2026ல ஆஸ் அ விமனோட Yeah. பார்வை என்னவா மாறி இருக்கு. Yeah. கண்டிப்பா. குட் ஒய்ஃப்னா இது இப்படி இருந்தாதான் குட் ஒய்ஃப் இல்ல அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. பெண்களை அழிச்சுக்கிட்டு குட் ஒய்ஃபா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கண்டிப்பா. அவங்களோட தேவைகள் இருக்கு, அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, அவங்க ஃபேமிலி லைஃப்ல எப்படிலாம் இருக்கலாம், அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையுமே கொஸ்டின் ஒரு மியூச்சுவல் பண்றதா அண்டர்ஸ்டாண்டிங். இருக்கு.